தண்ணி தாகம் எடுக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிறது, சிறுநீர் கழிக்கிற ஒரு ஃபீலிங் வர்றது, கலர்டு யூரின், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சந்தேகப்படலாம். அதே மாதிரி எடை குறையிறது, சடனாக ஒரு எடை குறையுது, இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் சந்தேகப்பட்டு போய் இந்த சுகர் டெஸ்ட்டுன்றது 10 ரூபா கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெடிக்காத்தால எடுக்கிற சுகர் வெறும் வயிற்றில் எடுக்கிற சுகர் ஒரு 100க்குள்ளே இருக்கணும், 110க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எடுக்கிற சுகர் ஒரு 150 160 இருக்கலாம். அது வரைக்கும் இருந்ததுன்னா சுகர் இல்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா சுகர், டயபெட்டிஸு நிறைய பாதிக்குங்க. நீங்கள் சொல்கிற 14-15 லெவல்லாம் சொன்னீங்க இல்லையா, கண் பார்வையை பாதிக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், இரத்த ஓட்டத்தை பாதிக்கும், ரத்த திக்னஸை பாதிக்கும், கால் வலி, பாதை எரிச்சல்ன்றது ரொம்ப காமனாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாழ்க்கை முறையை மாற்றணும். கண்டிப்பாக 1 மணி நேரம் நடக்கணும், ஒரு யோகா பயிற்சி 1/2 மணி நேரம் பண்ணணும், உணவை கட்டுப்படுத்தணும். பண்ணிங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நார்மல் 5.6 5.7 வந்துட்டிங்கன்னா ஒரு 10-15 வருஷம் ஓட்டலாம். சரி, எவ்வளோ நாள் நீங்கள் மாத்திரை மருந்து உள்ள போகாமல் இருக்கிறீங்க அவ்வளோ கூட உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் டயபெட்டிஸோட ப்ரீ டயபெட்டிஸ் இஸ் குட் கண்டிஷன்.